12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மொத்தம் 397 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 7532 மேல்நிலைப் பள்ளிகளில் 2478 மேல்நிலைப் பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. குறிப்பாக 397 அரசு மேல்நிலைப் பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. அரசு பள்ளிகளில் மொத்தம் 91.02% தேர்ச்சி பெற்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளன. அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98%, இருபாலர் பள்ளிகள் 94%, பெண்கள் பள்ளிகள் 96%, ஆண்கள் பள்ளிகள் 88% தேர்ச்சி பெற்றுள்ளன. அரசு பள்ளிகளில் திருப்பூர் மாவட்டம் 95% தேர்ச்சி பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. அரியலூர் 2ஆம் இடமும் ஈரோடு 3ஆம் இடமும் பெற்றுள்ளன. தமிழக அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை மாணவர்களுக்கு பல்வேறு வகையில் ஊக்கமளித்து வருகிறது. இந்த ஆண்டு நடந்து முடிந்த +2 பொதுத் தேர்வில் அரியலூர் மாவட்டமானது மாநில அளவில் 3வது இடத்தை பெற்றுள்ளது. அரசு பள்ளிகளை பொறுத்தமட்டில் மாநில அளவில் 2வது இடத்தை அரியலூர் மாவட்டமானது பெற்றுள்ளது. பழங்குடியினர் நல பள்ளிகள் 95% தேர்ச்சி பெற்றுள்ளன. ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகள் 89%, மாநகராட்சி பள்ளிகள் 90%, வனத்துறை பள்ளிகள் 86%, நகராட்சி பள்ளிகள் 91%, சமூக நலத்துறை பள்ளிகள் 93% தேர்ச்சி பெற்றுள்ளன. சென்னை மாநகராட்சி பள்ளிகள் 87% தேர்ச்சி பெற்றுள்ளது. தேர்வெழுதிய 4999 மாணவ மாணவிகளில் 4355 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4998 4998 பீப்புள் அப்பியர் ஆனாங்க. அதில் 4355 பாஸ் ஆகியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த அனைத்து மாநகராட்சி பள்ளி படிக்கும் மாணவர்களை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதில் ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் 87.13%, கடந்த ஆண்டு 86.86%. இதை நாங்கள் டெக்னிக்கலி மாநகராட்சி பொறுத்த வரைக்கும், அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையுமே யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி நல்ல கல்வி தரத்தை கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு 87.13% வந்திருக்கு. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தேர்ச்சி விகிதமும் கடந்த ஆண்டை விட 0.27% அதிகரித்துள்ளது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளி 100% தேர்ச்சி பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. முதல்வருடைய திட்டத்தின் கீழே பல்வேறு சலுகைகள் பிள்ளைங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அந்த சலுகைனாலும் பிள்ளைங்க படிக்க முடிந்தது. காலையில் 8 o'clock நாங்கள் கோச்சிங் கிளாஸ் கொடுப்போம். அப்படி வர்ற பிள்ளைங்க மாலை 6 மணி வரை இருக்க வேண்டியது இருக்கிறதுனால சுண்டல் கொடுத்தாங்க பிள்ளைங்களுக்கு மாலை சிற்றுண்டியாக. அதனால் அது அந்த பிள்ளைங்களுக்கு கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து படிக்கிறதற்கு ஒரு தெம்பை கொடுத்தது. பிள்ளைங்க நல்லா படிக்க முடிஞ்சது. அதுக்காகவும் நாங்கள் மாநகராட்சிக்கும் முதல்வருக்கும் நன்றி செலுத்துகிறோம். நிறைய சலுகைகள் பிள்ளைங்க இப்போ எங்கள் பள்ளியில் ஒரு பிள்ளை காமர்ஸில் 100 மார்க் வாங்கியிருக்கிறா. அவளுக்கு என்ன செய்வாங்கன்னா தனிப்பட்ட முறையில் 10,000 ரூபாய் கொடுத்து ஊக்கப்படுத்துவாங்க. அந்த ஆசிரியருக்கும் பணம் கொடுத்து ஊக்கத்தொகையாக பணம் கொடுக்குறாங்க. 100% தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை காசோலையாக வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள டூர் கூட்டிகிட்டு போகிறதும் போன வருடத்திலிருந்து மேயர் அறிவிப்பின்படி நடந்துட்டு இருக்குது. அரசு பல்வேறு திட்டங்களை கொடுத்து பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துறதன் காரணமாக தான் இன்னைக்கு எங்களால் இந்த 100% எடுத்து வர முடிந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொன்று இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எங்கள் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே பிரைமரி ஸ்கூல் இருக்குது. அங்கே காலை உணவு திட்டம் 7:30க்கே வந்துடுவாங்க. அப்போ அவங்க சில பிள்ளைங்க குறைவாக சாப்பிட்றதுனால சாதம் நிறைய இருக்கும். எங்களுடைய பிள்ளைங்களும் அங்கே போய் சாப்பிடுவாங்க. அவங்க இருக்கிற சாப்பாடை கொடுத்தோடனே இந்த பிள்ளைங்க பிரேக்கில் போய் சாப்பிட்றதுனால உண்மையிலே இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக பிரைமரி பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் எங்கள் பிள்ளைங்களும் அதை நல்லா சாப்பிட்டு தேர்ச்சி அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு என்ன பண்ண முடியுதுன்னா நல்லா படிக்க முடியுது. ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். காரணம் என்னென்னா, ஃபிசிக்ஸில் எடுக்கிறத விட எல்லா சப்ஜெக்டிலையும் சென்டம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு. அதை இந்த வருஷம் எங்கள் ஸ்கூல் குழந்தைகளை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்க முயற்சி பண்ணினா தான். ஏன்னா கொரோனாவுக்கு பின்னாடி குழந்தைங்களுடைய படிப்பே ரொம்ப தரம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அந்த குழந்தைகளை என்விரான்மெண்டலாக கொண்டு வரதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் அந்த குழந்தைகளை கொண்டு ஏன்னா ஃபேமிலி லெவல்லையும் ரொம்ப வறுமைப்பட்ட குழந்தைங்க, அந்த குழந்தைகளை கொண்டு தேத்தி இன்னைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. அந்த குழந்தைகளும் அந்த குழந்தைங்களுடைய பெற்றோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு எங்கள் பள்ளி இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில்
100% தேர்ச்சி பெற்றிருப்பது எங்கள் அனைவருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த 100% தேர்ச்சி என்பது ஒரு எட்டாக்கனியாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இன்று எட்டும் தூரத்தில் அந்த கனியை பறித்துவிட்டோம். இது பேரானந்தம், பெருமகிழ்ச்சி. இதேபோல அப்பாசாமி தெருவில் உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளி 2ஆம் இடமும், திருவான்மியூரில் உள்ள பள்ளி 3ஆம் இடமும், புல்லா அவென்யூவில் உள்ள பள்ளி 4ஆம் இடமும், கொளத்தூரில் உள்ள பள்ளி 5ஆம் இடமும் பெற்றுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.